ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ வரும். அது உங்களுக்கு டயட் டிப்ஸாக இருக்கும், இல்லை ஏதாவது மருத்துவ முறைகளாக இருக்கும், இல்லை வீட்டு வைத்தியங்களாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சில விரத முறைகள் பற்றியும் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போடுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே மாத சஷ்டி விரதம் குழந்தைக்காக எப்படி இருக்கணும், அந்த மாத சஷ்டி விரதம் அதுலேயும் முக்கியமாக வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த விரதத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுருவோம். ஏன்னா சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பேருக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விரதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு பலன் தரக்கூடியது. ஏன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தீங்க, அதுவும் முழு நம்பிக்கையோடு அந்த முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அகப்பையான கர்ப்பப்பையில் சீக்கிரமாக குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, அது நிறைய பேருக்கு சக்ஸஸும் ஆகி கொடுத்துருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சஷ்டி விரதம் பற்றியே தெரியாது, சஷ்டி விரதம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது, உங்கள் சேனலை பார்த்து தாங்க்கா நான் அதை ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி எனக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லை, தீபாவளி டைமில் வரக்கூடிய மொத்தமாக 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவேளை அது என்னால் இருக்க முடியாது, இன்னொன்று அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் மாதம் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் அது ஏன் வளர்ப்பிறை அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியமுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வளர்ப்பிறையில் செஞ்சோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வளர்ப்பிறையில் தான் இந்த விரதத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க அப்படின்னா வளர்ப்பிறையில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு வருது, எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதத்திற்கான அதாவது ஜூன் மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை மறுநாள் அதாவது வர புதன்கிழமை ஜூன் 12ஆம் தேதி இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வருது. திருப்பியும் நல்லா கவனமாக கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் அதாவது வர புதன்கிழமை ஜூன் 12ஆம் தேதி இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வருது. ஸோ இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 12ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த டைமிங், அதுதான் உங்களோட விரத காலம். அந்த ஈவினிங் 6 மணியோடு நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விரதத்துக்கு முதல் நாளே வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசி போட்டு முதல் நாள்லேருந்தே நான்வெஜ் சாப்பிடாமல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் சுத்தபத்தமாக இருக்கணும். இருந்துட்டு மறுநாள் அதாவது ஜூன் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டில் பூஜை ரூம் எல்லாம் அலங்காரப்படுத்தி பூ போட்டு நெய் தீபம் ஏற்றி ஷட்கோண கோலம், முருகனுக்கே உரிய கோலம் அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வீடியோ இருக்குது. அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வெற்றிலை பாக்கு வச்சு, வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள், அதை கண்டிப்பாக வைக்கணும். வெற்றிலை பாக்கு வச்சு நெய்வேத்தியத்துக்கு எது வேணாலும், அதாவது உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேயே செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வாழைப்பழம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை 1 டம்ளர் பால் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் காலையில் விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அன்றைக்கி ஃபுல் டே தூங்கக்கூடாது. ஃபுல் டே முருகன் சிந்தனையிலேயே இருக்கணும். திருப்புகழ் பாடலாம், கந்த சஷ்டி கவசம் கேட்கலாம், முருகன் மந்திரங்களை சொல்லலாம், ஓம் முருகா, ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த விரத முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நிறைய முறைகள் இருக்குது. இதில் குழந்தை பேருக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், பின்னாடி கவனமாக கேளுங்க. இப்போது விரத முறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, தண்ணி கூட குடிக்காமல் பட்டினி விரதமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஃபுல் டே. அப்போ 6 மணிக்கு நீங்கள் விரதத்தை விட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா, வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறவங்க. அதுக்கப்புறமா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. அது துளசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இருப்பாங்க. அதாவது காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறமா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே ஒரு மிளகு மட்டும் எடுத்துக்கிறது. இதுவும் வந்து மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பழ விரதம் அப்படின்னு, அதாவது 3 வேளையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. அது இல்லைன்னா பால் விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு பால் ஒரு பழம் அப்படின்னு பால் பழ விரதம் அப்படின்னும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம். குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க, இல்லை டேப்லெட் சாப்பிடுவீங்க, இல்லை உங்களுக்கு வந்து இது வரைக்கும் குழந்தைக்காக நான் இப்போ தான் புதுசாக வந்து இந்த விரதத்தையே நான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இப்படி இருந்து பழக்கம் இல்லை, டயர்ட்னஸ் ரொம்ப இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பால் பழ விரதம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்பவே பெனிஃபிட்டானதும் கூட. சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த விரத முறை அப்படிங்கிறது உங்கள் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றும், டிடாக்ஸ் பண்ணும், உங்கள் உடம்பு வந்து நல்ல தெம்பாகிறதுக்கு, உங்களோட உள்ளே இருக்க செல்கள் எல்லாமே புதுப்பிக்கிறதுக்கு இந்த விரதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனாலே நிறைய பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விரத முறை என்ன அப்படின்னா, என்னால் இப்படி எல்லாமே உணவை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு என்னால் இருக்கவே முடியாது, அப்போ நான் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பொழுது இருக்கலாம். அதாவது காலையில் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்துட்டு மதியம் வந்து நல்ல இலை சாப்பாடோடு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு நீங்கள் விரதம் முடிச்சுக்கிறது. அதுவும் இல்லை அப்படின்னா 3 வேளையுமே தயிர் சாதம், 3 வேளையுமே டிஃபன் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படிங்கிறவங்க வந்து 3 வேளையுமே நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் புழங்காமல் சுத்தபத்தமாக ரொம்ப காரம் புளிப்பு ருசியாக இல்லாமல் நார்மலான உணவுகளை 3 வேளையுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி காலையில் ஒரு தடவை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு விரதம் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி சாயந்தரமும் திருப்பி வந்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு போய் அங்கேயும் போய் நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதிரி விரதத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். பட்டினி கடந்து கஷ்டப்பட்டு தான் உனக்கு குழந்தை கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமும் சொல்லலை. இது வந்து நான் சொன்ன மாதிரி இதில் 2 ரீசனுமே இருக்குது. நம்மளோட நம்பிக்கை, உடல்நிலை ப்ளஸ் சயின்டிஃபிக் ரீசன் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் அதை தாராளமாக செய்யுங்க. முடியலைங்கிறதுக்காக வந்து எல்லாரும் விரதம் இருக்காங்க, என்னால் இருக்க முடியலை, அப்போ எனக்கு வந்து அது பலன் கிடைக்காதா அப்படிங்கிறது இல்லை. முழு நம்பிக்கையோடு நீங்கள் எது செஞ்சாலுமே அதை முருகன் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் முழு நம்பிக்கையோடு முருகனை நினச்சி இந்த விரதத்தை இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ நான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.